பாண்டி தொலைச்சி கட்டாம விட மாட்டேன். என் பொண்டாட்டி கோழி சடாது பொண்டாட்டி மாடு சண்டதானே பொண்டாட்டியை தூக்குங்க. தம்பினோட பார்க்க மாட்டேன் ஒத்தன்னா. ஏய் வாடா ஏங்க தம்பி கொண்டானுப்பா. எப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கிறீரே? தலைவர் வாங்களே. என்ன சொல்றீங்க? ஆரம்பிச்சு நம்ம கூட்டிட்டு. சரி நீங்க சொல்லுங்கப்பா. ஓகே ரைட். ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். நான் வந்து கங்கம்மா கோவில் என்ற புதிய கோவிலை கட்டி இருக்கிறேன். அதே மாதிரி எங்க குடும்பத்தார் சார்ப, அதாவது சவுந்தர பாண்டி குடும்பத்தினார் சார்ப கங்கம்மா கோவிலும் ஆஞ்சநேயர் கோவிலும் கட்டி கொடுத்துட்டேன். ஊர் சார்பாக ஏழுமலையார் கோவில், பிள்ளையார் கோவில், தண்டுமலையார் கோவில், பெரியபத்தா கோவில் 4 கோயில்களுக்கும் வந்து கும்பாபிஷேகம் நடத்த போறேன். தனிப்பட்ட முறையில் நான் கட்டின கங்கம்மா கோவிலுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நான் நடத்துகிறேன். தனிப்பட்ட முறையில் ஊர் சார்பாக நடத்துறோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், கங்கம்மா கோவில் எதிர்க்க காமன் போட்டுருக்காங்கல்ல, காமன் சோருக்கு வந்து பழைய கங்கம்மா கோவில் இருக்குல்ல, அங்க வந்து காமூன்ல வந்து லோடஸ் இருந்தது. லோடஸ் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அந்த இருக்காண்டிகால அந்த லோடஸை திருப்பி எடுத்து சிங்கம் இது இருக்கு, நல்லா இருக்கும்ல. எல்லாத்தையும் செஞ்சு வச்சு கட்டலாம்ல. ஆமாப்பா, வச்சு கட்டலாம் தான். அதை செஞ்சிருக்கேன். அதே மாதிரி சொன்னாங்க இது கேக்குறாங்க. கேட்க தெரியல. அந்த கோயிலே நல்லா தான் இருக்குது. பெயிண்ட்லாம் அடிக்கணும். இப்ப இவ்வளவு நாசமா இந்த ஊர் மக்களே துட்டு போட்டு செய்யணும். நான் துட்டு இல்லையா, நீ மட்டும் தான் போடணுமா? அச்சு சொல்லி விட்டுருவேன். வீட்டு பிரிவே வீட்டு பிரிவே 12,000 கேட்டு நினைக்கிறேன். எப்படியோ 15 தான் இருக்குது. 12 வீட்டுக்காரன் கொடுப்பான். மீதி உள்ளவங்க கொடுக்க மாட்டேன் வச்சுக்கோ. 40 வீடு இருக்குது. அதனால நான் கணக்கு போட்டு 5,000 வச்சிருந்தேன். அதனால நான் 3,000 கம்மி பண்ணி 12,000 வீட்டுக்கு நான் போட்டுக்கிறேன்ப்பா.